அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஆற்காடு அருகே முன்விரோதம் காரணமாக இருசக்கர வாகன விற்பனையாளருக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கிறது. இந்த அரிவாள் வெட்டினால் இரத்த வெள்ளத்தில் சரிந்து பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருவதாக செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் அருளரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருளரசன், இந்த சம்பவம் எப்போது நடந்தது? அரிவாளால் வெட்டிய அந்த நபர் யார்? அவர் குறித்த பின்னணி என்ன? நிச்சயமாக சரிதா. அதாவது ஆற்காடு அருகே 2024 ஏற்பட்ட முன்விரோத காரணமாக சினிமா படத்தில் வருவது போல் ஒருவரை விரட்டிச் சென்று பட்டப்பகலில் தந்தை மகன் மீது சராமாரியாக கத்தியால் இளைஞர் ஒருவர் வெட்டிய வீடியோ காட்சிகள் தற்போது சிசிடிவி கேமராவில் பதிவாகி ஆற்காடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாவரம் பகுதியை சேர்ந்தவர் நாகமுத்து மற்றும் இவரது மகன் மணி ஆகிய இருவரும் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனம் செகண்ட் சேல்ஸ் கடை வைத்து நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று வழக்கம் போல் தனது கடையை திறந்து நாகமுத்து மற்றும் மணி கடையில் இருந்து வியாபாரம் செய்து வந்ததாக தெரிகிறது. இதன் காரணமாக கடைக்கு வந்த இரண்டு நபர்கள் ஏற்கனவே மணி மற்றும் கார்த்தி ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்பட்ட முன்விரோதமாக இதனிடையே இன்று கார்த்தி, மணி மற்றும் நாகமுத்து ஆகியோர் இருந்த கடைக்கு நேரடியாக சென்று அவர்களிடம் நாகமுத்து மற்றும் மணி இருவர்களிடம் கடுமையான வாக்குவாதத்தில் மணி ஈடுபட்டு வந்ததாகவும் பின்னர் தனது இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து மணி மற்றும் அவருடைய தந்தையான நாகமுத்து ஆகிய இருவரையும் வெட்ட தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவத்தில் இரத்த வெள்ளத்தில் கடுமையாக காயமடைந்த மணி கடுமையான வெட்டு காயங்களுடன் சாலையில் ஓடிய நிலையில் சினிமா படத்தில் வருவது போன்று ஒருவர் இளைஞர் அதாவது கார்த்தி விரட்டி சென்று மணியை தரமாக வெட்டி இரத்த வெள்ளத்தில் கீழே சாய்த்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த மணி உடல் முழுதும் இரத்த வெள்ளத்தில் நிலை குறைந்து கீழே இருப்பதாக கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் உடனடியாக காவல்துறைக்கு போன் செய்து வரவைத்து வெட்டு காயமுடன் இருந்த மணியை ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்று மேலும் மணி தற்போது இந்த மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து தற்போது ஆற்காடு நகர போலீசார் வெட்டிய 24 வயதாகும் கார்த்தியை பிடித்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்விரோத காரணமாக சாலையில் சினிமா படத்தில் வருவது போன்று விரட்டி சென்று வெட்டி சாய்க்கும் வீடியோ காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இச்சம்பவத்தால் ஆற்காடு பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. பரிதா. விவரங்களுக்கு நன்றி அருளரசன். ஆற்காடு அருகே முன்விரோதம் காரணமாக இருசக்கர வாகன விற்பனையாளரை கார்த்திக் என்ற நபர் பட்டப்பகலில் ஓட விரட்டி வெட்டி இருக்கிறார். இதனால் இரத்த வெள்ளத்தில் சரிந்த மணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம்.